கிட்டுக்கு எவ்வளோ நாள் தெரப்பி கொடுக்கணும்? இதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. டைம் டியூரேஷன்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு கிளாரிட்டி அண்ட் பிளானிங் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கான பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்களை பண்ணணும். ஒரு குழந்தை காம்ப்ரிஹென்சிவாக பேசுகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி கண்டிப்பாக கொடுக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பீச் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த குழந்தை என்னை அடிச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பீச். நம்ம எஸ்ஐஜியில் ஒரு ஹோலிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து பண்ணுவோம். குழந்தையோட ஸ்ட்ரென்த்து, குழந்தையோட ஸ்கில் அண்ட் குழந்தையோட ஸ்கில் கேப், இது மூணையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேத்தாப்புல நம்ம பிளானிங் வந்து இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்ம தெரப்பியையும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ தெரப்பி எப்போ ஸ்டாப் பண்ணணுன்றத கொஷினாக கேட்காம, ஸோ கிட்ஸ் தெரப்பியில் இருக்காங்கன்னா அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றோம்.